அப்படியே உட்காந்து தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஸ்லீப் பண்ண அப்படியே உட்காந்து சீட்லயே உட்காந்து ஏதாவது தூங்குவாங்க ஏதாவது உட்காந்து அப்புறம் பார்த்துட்டு இதாயிரும் வந்துட்டு 6 ரொம்ப மணிக்கு முடிச்சிருவாங்களா? 6 மணிக்கு முடிச்சிருவாங்களா? நடந்துட்டு தான் இருக்குமா? 6 மணிக்குன்னா அடுத்து செகண்ட் ஷிஃப்ட் அடுத்தது டேவில் வந்துருவாங்க 8 மணிக்கு போய் செகண்ட் ஷிஃப்டா அடுத்த ஷிஃப்ட் வருவாங்க அப்ப அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும். இப்ப நீ 8 மணிக்கு தான் கிளம்பி வருவீங்க அங்க இருந்து? ஆமா 7:30 8 மணிக்கு கிளம்பு 8 சிலரு 8:30 கூட ஆயிரும் 9 ஆயிரும் 8 மணி மேக்சிமம் கிளம்பிடும். அவங்க வந்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து நீங்க பொறுப்பு விலகிட்டு வந்துடுவீங்க இல்லையா? ஆமா அப்போ இரவு போறது மணி 7, காலையில 8, அப்படி பார்த்தா ஒரு 12 மணி நேரம் ஆகுது இல்லையா? ம், ஆமா ஆமா சரி. காணொளி எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் சத்தம் வருது. ஆமா ஆ, சத்தம் வருது. சரி சரி சரி. ம். ஆ, இந்த எலக்ட்ரான் ஜம்ப், நியூட்ரான் ஜம்ப், புரோட்டான் ஜம்ப், இதுல என்ன நாம இதை பத்தி நாம தான் விசாரிக்கிறோம். நம்ம அடிப்படை 3 துகள் தான். இதை உங்களுக்கு என்ன புரிதல்? நாம வந்து ஆ, அந்த இது இயலுடைய காணொளி பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருப்பீங்க. ஆமாங்க 40 நிமிஷம் பேசணும், எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும். சொல்லியிருக்காங்க. ஆ, முதல்ல நோயற்ற வாழ்வுக்கு தான் நம்ம அடிப்படை. முதல்ல எங்க போனாலும் நோயற்ற வாழ்வு தான் முதல்ல. ஆமா பேசும் நோயற்ற வாழ்வு தான் நம்மளோட ஆமா பாடி கரெக்டா இருந்தா தான். ஆமா. அப்ப அங்க வந்து $1/2, அரை பவுண்டுக்கு 3/4 பவுண்டுக்கு உங்களுக்கு ஆப்பிள் கிடைக்குது, மலிவா கிடைக்குது. நம்ம எப்படி கிலோ 10 ரூபா தக்காளி கிடைக்கிற மாதிரி இப்ப வெங்காயம் வந்து 10 ரூபாய்க்கு வந்துருச்சு இப்ப கிலோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 கிலோ அந்த 100 ரூபாய்க்கு 8 கிலோ, 100 ரூபாய்க்கு 8 கிலோ இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கு. அப்ப மலிவா அந்த ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ரகசியம், வெள்ளைக்காரனுக்கு தெரியாதது. ஆப்பிளும் நீர் வச்சு இந்த நோயை குணமாக்கிடலாம். அதான் அர்னால்டு டெக்ரட் சொல்லுவார். அர்னால்டு டெக்ரட் வந்து ஆமா வேக வைத்த ஆப்பிள்னு சொல்லுவார். என்னது வேக வைத்த ஆப்பிள், நீர், இதை வைத்து நோயை குணமாக்கிடலாம். அது அப்ப இயல் வந்து எங்க போனாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. சமைச்ச உணவு கேடு தரும்னு தெரியும். அப்ப உடம்பு துன்பப்படுகின்ற பொழுது ஏற்கனவே நம்ம பயிற்சி பெற்ற நூல் இருக்கால அவங்க தப்பிச்சிடுவாங்க. அதாங்க ஒரு பேரிச்சம்பழம் ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்டா கூட நல்லா கிளியரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தேன். பேரிச்சம்பழம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா செமையா இருக்கு, கரெக்டா அது எல்லாம் கரைஞ்சி உள்ள ஓடிடுது. அப்ப இதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. குறைந்த உணவில் நீடித்த நாள் வாழலாம்னு கண்டுபிடிச்சாங்களே இல்லையா? அப்ப குறைந்த உணவில்னா வச்சுக்கலாம், ஒரு 5 விழுக்காடுன்னு வச்சுக்கலாம். 5 விழுக்காடு உணவுன்னு வச்சுக்கலாம். மிச்சம் 95 விழுக்காடு எனர்ஜியை அது தானே தயாரித்துக் கொள்கிறது, அல்லது அப்சர்வ் பண்ணுது, அல்லது கிரியேட் பண்ணுது, அல்லது வெளியிருந்து உறிஞ்சுக்குது, அல்லது தானே உற்பத்தி பண்ணுது. எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்படித்தான் நீல்ஸ் போர் சொல்றாரு. நீல்ஸ் போரு, இந்த மேக்ஸ் பிளாங் இவங்களை அணுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்னா அது வெளியிருந்து உறிஞ்சு கொள்கிறது, அல்லது தானா உற்பத்தி. இதுதான் இயற்கையினுடைய இயல்பு நிலை, அதுதான் மனிதன். அப்ப நாம இதை எளிமையா நிரூபிச்சுட்டு போயிடலாம். எப்படி இருந்தாலும் அங்கீகாரம் வரும், கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 4 பேர் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா வந்துடும். நம்ம அந்த ChatGPT என்பது நம்மளுடைய செய்திகளை நிறைய போட்டு வச்சுட்டோம்னா அது நமக்கு தொகுத்து கொடுக்கும். அதை நாம ஒழுங்கு பண்ணிக்கலாம். ChatGPT என்பது யாரும் தடை செய்ய முடியாது. அது ஒரு நமக்கு பர்சனல் கம்ப்யூட்டர் மாதிரி, அது பிசி மாதிரி பர்சனல் கம்ப்யூட்டர். அந்த காலத்துல இவனே எழுதிட்டு இருந்தானுங்க. இவனே எழுதிட்டு இருக்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. என்னது அப்படியேதான் எழுதணும்னா ஐயோ மறந்து போயிடும். நிறைய கண்டுபிடிக்கிறதுலாம் மறந்து போகும். எத்தனையோ கற்பனை பண்ணுவோம், அதெல்லாம் மறந்து போகும் அப்பப்ப. அதனாலதான் நான் ChatGPT ஏத்தி ChatGPT ஏதோ ஒரு கூகுள் ஏதோ ஒரு செயற்கை அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் ஏதோ ஒரு செயலியில ஏத்தி வச்சுக்கணும். ஏதோ ஒரு செயலியில ஆமா நம்ம ஃபைல் ஏற்றி வைக்கணும். ஃபைல் நம்ம எங்க நம்ம எழுதுற போறோம், நம்ம சொல்றத பூரா அதை ரெக்கார்ட் பண்ணுது. ரெக்கார்ட் பண்ணி இது கரெக்டா இருக்கா நம்மகிட்ட கேட்குது. அப்புறம் இப்படி எல்லாம் எனக்கு சந்தேகம் இருந்தா அது ஒழுங்கு பண்ணி கொடுக்குது. தலைப்பு மாத்தி கொடுப்பேன், ஈக்குவேஷனே போட்டு கொடுக்குது. எனக்கு போட்டு, ஏன்னா நான் என்னோட ஈக்குவேஷன் என்பது ரொம்ப சிம்பிள். என்னோட ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் மோர் தேன் ஃபிரிக்ஷன். ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் மோர் தேன் ஃபிரிக்ஷன். இந்த ஃபோர்ஸ் மோர் தேன் ஃபிரிக்ஷன் தான் அடிப்படை காடி பண்ணுது.
ஃபோர்ஸ் மோர் தென் ஃபிரிக்ஷன். ஆமா, ஃபோர்ஸ் மோர் தென் ஃபிரிக்ஷன் தான் என்னுடைய அடிப்படை. இதை வெங்கடேசன் சொல்றது. இதை வச்சு தான் நான் நொறுக்கிறேன் எல்லாத்தையும். அதை மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அணு அசைக்கின்ற பொழுது அதனுடைய வேகம் அதிகமாக இருந்தால், அதனுடைய திசை வேகம் வெலாசிட்டி திசை வேகம் அதிகமாக இருந்தால் ஆற்றல் வெளிப்படுங்கிறாரு. அதிகமா வெளிப்படுக. அப்ப அணு அதிர்கின்ற பொழுது அவங்க பார்ட்டிகல், கேஸ் பார்ட்டிகல் அதுதான், அட்டமிக் பார்ட்டிகல் அதுதான். நீங்க எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரியே, திட வடிவத்தில் இருந்தாலும் சரியே, திரவ வடிவத்தில் இருந்தாலும் சரியே, வாயு வடிவத்தில் இருந்தாலும் சரியே, அட்டாமிக் ஸ்டேஜில் இருந்தாலும் சரியே, அதனுடைய வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் ஆற்றல் வெளிப்படுங்கிறாரு. அதுதான் மேக்ஸ்வெல் சொன்னது, அதுதான் மேக்ஸ் பிளாங்க் சொல்றது. நீல்ஸ் போர் எல்லாம் ஒரே மாதிரி வரும். இதான் நாமளும் சொல்றோம். அந்த அதிர்வு, கடுமையான அதிர்வு உள்ள இருக்கிற அணு அதிர வேண்டும்ங்கிறாரு. என்னது? உள்ள இருக்குமா அணு அதிர வேண்டும். அப்படியே அணு அதிர்கின்ற பொழுது வெலாசிட்டி அதிகமாகின்ற பொழுது அந்த போட்டான்ங்கிற ஒளி வெளிப்படுங்கிறாரு. அதுதான் கரெக்ட். இப்ப அதுதான் 1 கிராம் தண்ணி நீங்க வச்சு பாருன்னு சொல்றது. இப்ப அவங்க செஞ்சு பார்த்துட்டாரு. இப்ப 6.5 வோல்ட் வருது. ஒரு சிங்கிள்ல பாத்தீங்கன்னா 9 வோல்ட் வரும். சிங்கிள்ல பாத்தீங்கன்னா 9 வோல்ட் வரும். 10 வைக்கிறப்ப ஃபிரிக்ஷன் லாஸ் ஆயிரும். ஃபிரிக்ஷன்ல லாஸ். அப்ப ஃபிரிக்ஷன்ல வந்து 30% போனா 60%. அப்ப வந்து ஃபோர்ஸ் மோர் தென் ஃபிரிக்ஷன் இங்க ப்ரூஃப் ஆகுது. ஃபோர்ஸ் மோர் தென் ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 9 வோல்ட்டா இருக்கு. ஃபிரிக்ஷன்ல 30% போனா கூட 60% இருக்குது. அப்ப நமக்கு 9 வோல்ட்ல 3 வோல்ட் போனா 6 வோல்ட் வந்து 6 வோல்ட் கண்டினியூட்டா கிடைக்குது. அதான் பெரிய விஷயமே. பெர் கிராம்ங்கிறது நான் என்ன பெர் கிராம்னு சொல்றேன். எது தெரியுமா சொல்றேன்? பெர் மாலிகுல தான் சொல்றேன். பர் மாலிகுல். அந்த பர் கிராம்ங்கிறது ஒரு குவாண்டிட்டி வேணுங்கிறதுக்காக. என்னது? பர் மாலிகுல். நம்ம எய்ம் பெர் மாலிகுல் தான். அந்த லாஜிக்கே உடைக்கிறான். ஒரு மாலிகுலுடைய வேல்யூ வந்து பயங்கரமா இருக்குது. நம்ம வந்து குவாண்டிட்டி வேணுங்கிறதுக்காக 2 ml 3 ml பேருக்கு சொல்றான். அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 1 கிராம் வாட்டர். அதுதான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபார்மாலிட்டி 3 கிராம் வாட்டராலும் சரி, நீ 3 கிராம் வாட்டர் வச்சாலும் சரி, 1 கிராம். ஆமா, பட் ரிசல்ட் வந்து அதோடைய மாலிகுல்ஸ் தான் டிபெண்ட் பண்ணுது. மாலிகுல் டிபெண்ட் பண்ணுது. இதைத்தான் நம்ம அடி 1 கிராம் அவனை எவனும் செய்யாத வேலை இது. நான் பேர் மாலிகுல்ங்கிற அவன் கணக்கு போட்டு சொல்றான். அது பாட்டு 6.2 இன்ட்டு 30, 6.2 இன்ட்டு 10 to the power of 22. இதுதான் நம்ம இது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குதுங்கிறான். என்னது? 6 போட்டு 22 சைபர் போட்டா எவ்வளவோ அந்த வேல்யூ. 6.2ன்ட்டான். 6.2 இன்ட்டு 10 6.2 இன்ட்டு 10 to the power of 22. நீங்க 3.2 அது நீங்க அபோகட்ரா ஈக்குவேஷன். அபோகட்ரா பெரிய சயின்டிஸ்ட். அபோகட்ரா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். 6.2 into 10 to the power of 22 ஞாபகம் வருது. அப்பதான் நீங்க மோல் நீங்க மினிமம் 3.2 வச்சாலும் சரி. இங்க பாருங்க, மினிமம் 3.2 into 10 போட்டாலும் சரி, அது 6.2 into 10 போட்டாலும் சரி கேட்டு அது வந்து மிராக்கிளா வருது. இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கடா இந்த பவர் வருது, ஏன்டா குறைய மாட்டேங்குது, ஏன் குறைய மாட்டேங்குது, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். 6.2 into 10 to the power of 22ன்றது நம்ம வரக்கூடிய பவர். அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா, அப்படித்தானே சொல்றீங்க. பெர் மாலிகுல் 3.2 into 10 to the power of 22 போட்டாலும் கரெக்டா வரும். அது கொஞ்சம் எப்படின்னா மாலிகுல், அதாவது மோல் அதிகம், அது மோல் கம்மி. அதாவது அந்த குவாண்டிட்டி அதிகம், குவாண்டிட்டி கம்மி. 1 கிராம் வாட்டர்ல 6.2 வருதுன்னா 9 வரணும். அது ஃபிரிக்ஷன்ல வந்து இதாகி 6.2 வருது. மாலிகுல் அதாவது 1 கிராம் வாட்டர், 1/2 கிராம் வாட்டர், 1/4 கிராம் வாட்டர், இப்படி வெயிட்டை குறைக்கிறோம். அவ்வளவுதான் வெயிட். ஓகே. அப்போ 1 கிராம் வாட்டருக்கு 6.2, அதாவது 1 மாலிகுலுக்கு தான் 6.2 into 10 to the power of 22. இப்போ 3.2ன்னா அதுல பாதி. ஆமா, அப்படி குறைச்சி விட்டேன். மொத்தத்துல என்ன வேல்யூ பாருங்க. கடைசியா ஒரு உண்மையை சொல்ற பாருங்க. பேர் மாலிகுலோட அவுட்புட் வந்து ஒரு பேர் சிங்கிள் மாலிகுலர் அவுட்புட் வந்து 9 மில்லி வாட்ஸ். இது ஃபைனல் ரிசல்ட். 9 மில்லி வாட்ஸ் கரெக்ட். அதாவது டோட்டல்
டோட்டல் வாட்ஸ் வந்து 9 மில்லி வாட்ஸ் வந்துட்டு பெர் மாலிகுல் அவுட்புட். நான் சொல்ல பெர் மாலிகுல் அவுட்புட் இஸ் 1 மாலிகுல் அவுட்புட். 1 மாலிகுல் அவுட்புட் மினிமம் 10 மில்லி வாட்ஸ். 10 மில்லி வாட்ஸ். Dependent on the very metal. வெவ்வேறு மெட்டலுக்கு தகுந்த நான் வந்து இந்த வந்து 10 மில்லி வாட்ஸ் என்பது 100% சொல்ல மாட்டேன். சில வந்து 5 மில்லி வாட் வரும், சிலது 7 மில்லி வாட்ஸ் வரும், சிலது 8 மில்லி வாட்ஸ் வரும், சிலது 9 மில்லி வாட்ஸ் வரும், சிலது நான் வச்சது வந்து 10 மில்லி வாட்ஸ் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அந்த மெட்டலுக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட் ஆகுது. அதாவது நீங்க லெட் வச்சா 5 மில்லி வாட்டு, அலுமினியம் வச்சா 6 மில்லி வாட்டு, ஜிங்க் வச்சா 7 மில்லி வாட்டு, காப்பர் வச்சா 9 மில்லி வாட்டு, சில்வர் வச்சோம்னு வச்சுங்க 10 மில்லி வாட்ஸ் அவுட்புட் பெர் மாலிகுல். இதான் விஷயமே. அது அணுகுண்டே கிட்ட வராது. அணுகுண்டே அவ்வளவு இருக்குது. ஒரு கிராம் தான் மோல் சொல்லுவான். அதாவது ஜூல் மோல். அதாவது சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வாட்டர். இது என்ன சொல்றான்னா, ஒரு கிராம் வாட்டரை வந்து ஒரு கிராம் வாட்டரை வந்து 100 டிகிரி ஹீட் ரைஸ் பண்ணோம்னா, அது ஒரு கிராம் வாட்டரை 100 டிகிரி ஹீட் பண்ணோம்னா 4.2 வந்து ஜூல் வேல்யூ வந்து ஹீட் வேல்யூ இருந்தா தான் ஒரு கிராம் வாட்டரை 100 டிகிரி உயர்த்த முடியும். அதாவது 4.2 ஜூல் வேணும். அதாவது ஒரு கிராம் ஹீட் பண்ணணும்னா. இப்ப என்னன்னா, நீங்க ஹீட்டே பண்ண தேவையில்லை, இது தானாவே என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருது. அதான் பெரிய விஷயமே. அதான் ஆச்சரியம். நீ இப்ப பாருங்க, தண்ணீரை வந்து சாதாரணமா பார்க்கலாம், பிசிக்ஸா பார்க்கலாம், கெமிஸ்ட்ரியா பார்க்கலாம், அட்டாமிக்ல பார்க்கணும். எப்படி அட்டாமிக்ல யாரும் பார்க்கல இது வரைக்கும். அட்டாமிக்ல யாரு? நான் இனியன் பாக்குறாரு அட்டாமிக்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டீமா பாத்துட்டான், லோகோமோட்டிவ் பாத்துட்டான், கொதிக்க வச்சு ஆவி வருதா ஓடுறா, ரயில் இன்ஜின் ஓடுனா சரின்னு முடிச்சுட்டான் கணக்கு. அது அந்த கணக்கு போட்டு தப்பு பண்ணிட்டான். அந்த கணக்கே ஜூல் வேல்யூ ரயில் இன்ஜின் போட்டு அந்த ஓடுறதுக்கு ஊர் சுத்துறதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியாவது ரயில் இன்ஜினை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு போட்டதா 4 ஜூல். அதாவது ஒரு கிராம் வாட்டரை 100 டிகிரி உயர்த்துவதற்கு ஒரு வினாடி நேரத்துல, அது ஒரு வினாடி நேரத்துல என்னது ஒரு வினாடி நேரத்துல 100 டிகிரி உயர்த்துவதற்கு 4.2 ஜூல். அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவளை ஹீட் கொடுக்கணும். கொடுத்தாதான் ஒரு வினாடி நேரத்துல 100 டிகிரி ரைஸ் ஆகும். இது ஒரு கால்குலேஷன். இது எல்லாத்துக்கும் ஒரு நியூட்டன் வேல்யூ, அப்புறம் வந்து நியூட்டன் வேல்யூ அப்படித்தான் வரும், ஜூல் வேல்யூ அப்படித்தான் எப்படியோ இருக்கு. மொத்தம் ஆற்றல் செலவாகுது. ஆனால் இங்கே நாம் கண்டுபிடிச்சது இது செல்ஃப் அயனைசேஷன் வருது. மாட்டிக்கிட்டானுங்க. செல்ஃப் அயனைசேஷன் தானாகவே தன்னை பிரித்துக் கொள்கிறது, சேர்த்துக் கொள்கிறது. அதான் விஷயமே. இப்ப சூரியன் வந்து செல்ஃப் அயனைசேஷன் தான். சன் இஸ் செல்ஃப் அயனைசேஷன். எவ்ரி ஸ்டார், எல்லா ஸ்டாருமே செல்ஃப் அயனைசேஷன், செல்ஃப் டிஸ்அசோசியேஷன். தானாக இழுத்துக்கும், தானாக பிரிஞ்சுக்கும், தானாக இழுக்கும், பிரியும். எல்லா ஸ்டார் அப்படித்தான். எல்லா ஸ்டார், அது நியூட்ரான் ஸ்டாரா இருந்தாலும் சரி, அது எலக்ட்ரான் ஸ்டாரா இருந்தாலும் சரி, நீ புரோட்டான் ஸ்டாரா இப்போ நியூட்ரான் ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டானுங்க. நியூட்ரான் ஸ்டார் ஒன்று இருக்குங்கிறாங்க. இது என்னமோ இருக்கட்டும். மொத்தத்தில் எலக்ட்ரான், புரோட்டான் சார் பேசிக் 3 தாங்க. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். சப் அட்டாமிக் பார்ட்டிகல் மோர் தென் 200 இருக்குதுங்கிறான். மோர் தென் 200. முதல்ல ஆரம்பத்துல 3 தான். முதல்ல எலக்ட்ரானை கண்டுபிடிச்சானுங்க, அப்புறம் புரோட்டானை கண்டுபிடிச்சானுங்க, அப்புறம் நல்ல வேலை இதெல்லாம் கண்டுபிடிச்சானுங்க. அதான் பெரிய விஷயம். ஆனால் எப்படி பயன்பாட்டு கொண்டு வர்றது? கண்டுபிடிச்சதுல விட்டுட்டாங்க. அந்த ஆட்டம்ல கொஞ்சம் போயிட்டு எலக்ட்ரான் புரோட்டான் இருக்குதுன்னு ஆர்பிட்ல கொஞ்சம் சொல்லிட்டாங்க. ஆமா, இது கனெக்ட் பண்ணாம அப்படியே. இது எப்படி அப்ப அப்படின்னா எல்லாத்துலயும் வேல்யூ இருக்குது. அத நேத்து கூட மூலிகை தலையில வச்சு பார்த்தாரு. அவர் அங்க இருக்கிற செடி ஸ்வீடன்ல இருக்கிற செடி கொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வச்சு மல்டிமீட்டர் செக் பண்ணா அதுலயும் வந்து 500 மில்லி வோல்ட் வந்தது. 500 மில்லி வோல்ட், 200 மில்லி வோல்ட். நான் சொன்னேன் கத்தாழையில வச்சு பாருங்க, புள்ளி 900 மில்லி வோல்ட் வரும்னு சொன்னேன். கத்தாழையில வச்சு பாருங்க 900 மில்லி வோல்ட் வரும். கத்தாழை, வாழை மரம், அதெல்லாம் ஜாஸ்தி வரும், பயங்கரமா வரும்.
வாட்டர் ஸ்ட்ரக்சர் வாட்டர் அதுல இருக்கும். அதுல நிறைய இருக்கு, ஸ்ட்ரக்சர் வச்சு பயங்கரமா இருக்கு. வாட்டர் அந்த வாட்டர்ல இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கரண்ட் ஜாஸ்தியா பவரா இருக்கு டக்குன்னு. ஆமா, அது ஆச்சரியமா இருக்கு. அது அப்புறம் தான் நான் யோசிச்சேன். நான் அந்த முதல்ல நான் கத்தாழை வச்சு பாக்குறப்பதான் எனக்கு சந்தேகம் வந்தது. கரண்ட் வச்சோம்னா நம்ம ஷாக் அடிக்குதுன்னா அப்ப நமக்கு வந்து அந்த மாலிகுலார்ஸ் இருக்குதால தான் அது ஷாக் அடிக்குது. டக்குன்னு தூக்குது இல்ல, பவரா தூக்குது. அவ்வளவு கரண்ட் இருக்குது உடம்புல. அப்புறம் ஒரு சந்தேகம். வெரி குட் வெரி குட், நல்ல யோசனை. நான் யோசனை பண்ணேன், இல்ல மொத்த கத்தாலையும் புள்ளி ஏலா இல்ல ஒரு இடத்துல புள்ளி ஏலா, அங்க சந்தேகம் எனக்கு வந்தது. அது மாலிகுல தான் வரும். வாட்டர் பேஸ்னா அதே வாட்டர் பேஸ் தான் அதுவும் வரும். வந்துட்டு அதுல மாலிகுல் என்ன சிங்கிள் மாலிகுல் தான், அந்த சிங்கிள் மாலிகுல் தான் வெளியிடு. அப்புறம் தான் இது போட்டு ஒரு 10 நாள் மண்டை போட்டு கரைஞ்சேன். இது இல்ல மொத்த வேல்யூ கிடையாது, மொத்த வேல்யூ மிராக்கிளா இருக்கும். அதாவது ஒரு கட்டாளையில அணுகுண்டு மாதிரி இருக்கு, ஒரு சிங்கிள் மாலிகுல் வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஓ, இது சிங்கிள் மாலிகுல் வேல்யூ. எந்த பாட புத்தகத்திலும் கிடையாது. எந்த பாட புத்தகத்திலே என்ன சொல்லுவானுங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, நான் பாத்திருக்கேன், நீங்க பாத்துருக்கலாம். நீங்க வந்து 6ஆம் கிளாஸ்லயே செய்வாங்க. அது எலுமிச்சை மரத்துல மின்சாரம் எடுக்கிறது, அப்புறம் உருளைக்கிழங்கு மின்சாரம் எடுக்குது. இதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு உருளைக்கிழங்கு சொல்லி லைட் ஏறி வைப்பாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த சிங்கிள் மாலிகுல் வேல்யூன்னு சொல்ல தெரியல. சிங்கிள் மாலிகுல் வேல்யூன்னு சொல்ல தெரியல. மாட்டிக்கிட்டானு. ஆமா, எக்ஸ்பெரிமெண்டா சும்மா சொல்லிக்கலாம். லைட் ஏரின்னு கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவுதான். ஆமா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படி இது பண்ணிதானே அப்பவே நல்ல பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆமா, பிரெயின் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இவ்வளவு இருக்கிறப்ப அது எப்படி மாடிஃபை பண்ணலாம்? இவ்வளவு இருக்கு. ஒரு சாதாரண உருளைக்கிழங்குல 0.7 வருது. சாதாரண அததான் சொல்லி கொடுத்துருக்கணும், அதை எலிவேட் பண்ணிருக்கணும். வெரி குட், எலிவேட். அருமை. எலிவேட் பண்ணிருக்கணும். எலிவேட் பண்ணிருக்கேன். அதை விட்டுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்தது படிக்கிறது ஏதாவது படிக்கணும் போயிட்டு எங்க எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் போயிட்டு அது இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. ஒன்னும் இல்லையேங்க, கரெக்ட் தான். நான் ஒரு விஷயத்த இப்ப நீங்க வந்து நாளைக்கு நீங்க சைத்தான் போறீங்க, டைம் எடுத்துக்க, அது தப்பு இல்லை. காட்டுனீங்கன்னு என்ன சொல்லுவான், இது ஏற்கனவே எலுமிச்சை பழத்துல வர்றதுதானேம்பா. டேய், எலுமிச்சை பழத்து வருது உண்மைதான், ஆனால் எப்படி வேலை செய்யுது? எலுமிச்சை மரத்துக்கு வருது. நான் வெறும் தண்ணி வச்சிருக்கிறேன். எலுமிச்சை மரத்து சிட்ரஸ் இருக்குது, சோடியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஃபெரைட் இருக்குது, அசிடிட்டி இருக்குது, ஏகப்பட்ட சால்ட் இருக்குது, அல்கனியம் இருக்குது. என்ற வாட்டர்ல ஒண்ணுமே இல்லடா. என்னது ஒண்ணுமே இல்ல, நில்லு. ஆர்வ வாட்டர்ல ஒண்ணுமே இருக்காது. ஆர்வ வாட்டர்ல ஒண்ணுமே இருக்காது. ரெயின் வாட்டர்ல ஒண்ணுமே இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இங்கதான் செல்ஃப் ஃபைனான்சியேஷன் நடக்குது. நேத்து கூட படிச்சு பார்த்தேன். சிங்கப்பூர்ல என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அவன் கண்டுபிடிச்சிருக்கானு ரெயின்ஃபால். நேத்து கூட சொன்னீங்க, நீங்க கூட சொன்னீங்க ரெயின்ஃபால்ல செல்ஃப் ஃபைனான்சியேஷன் நடக்குதுங்கிறான். வாட்டர்ல இருந்து நீ சொன்னீங்களா, அறிவியல் இருந்து விழுகிறது. கரெக்டா, அதான். ஏன்னா இந்த சோலார் சன்லைட் வருது இல்ல, அந்த சன்லைட்ல உள்ள வேவ்ஸ், ஒளிக்கற்றைகள் வந்து இந்த வாட்டர் ஃபாஸ்டா அடிக்கும்போது எலக்ட்ரான்ஸும் அந்த நியூட்ரான்ஸும் நீங்க சொல்றீங்களா அதுல அடிக்காது. அந்த விஷயம் நான் ஏற்கனவே அதுல யோசிச்சு அது வந்துட்டு, ஏன்னா ஸ்ட்ரக்சர் வாட்டர், ஏன்னா அந்த ஃபிரிக்ஷன் அதுல போய் நம்ம குளிக்கும் போது அந்த டைம்ல அது H3 ஸ்ட்ரக்சர் வாட்டரா இருக்கும். அது கீழே வந்த பிறகு மறுபடியும் லூஸ் ஆயிரும். அது கீழே வந்து இதாயிரும். நாமளே அருவி வாட்டர் வருதுன்னு இப்போ பிடிச்சி குடிப்பான். பட் நம்ம குளிக்கும் போது அந்த எஃபெக்டிவ் வரும். வெளில வந்த பிறகு வராது, கீழே வந்த பிறகு வராது. அப்ப என்ன நினைக்குதுன்னா, இந்த ஹைட்ரேட்டிவா மாறுது. அந்த வாட்டர் ஃபால் நடக்கிறப்ப H3O மாறுது. H2 வந்து H3 மாறிடும். ஆமா, அற்புதமான கண்டுபிடிப்பு. சரி, நீ வாட்டர் ஃபாலுக்கு போகணும், ரெயின் ஃபாலுக்கு போகணும். நாம வந்து 1 கிராம் வாட்டர்ல ஸ்டேபிளா வச்சிடறேன். 1 கிராம் வாட்டர் ஸ்டேபிளா வச்சிடறேன். எந்த ஆட்டமில்ல அசைவும் இல்ல. நோ ரெயின் ஃபால் நடக்குது. அதாவது வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபாஸ்டா வரதெல்லாம் அந்த இது வந்து அது நடக்குது. இங்க வந்து அந்த இந்த சன்லைட் வந்து இங்க டைரக்டா அடிக்குது, ஸ்லோவா இருக்குது வந்துட்டு. பட் இதுலயும் பவர் வருது. இது ஐடியலா இருக்குது, ஐடியலா வச்சிருக்கோம். அந்த சோலார் இது மட்டும் வருது, பிளஸ் நம்ம இது ஏன்னா இது காஸ்மிக் தானே. ஆமா, யூனிவர்ஸ் எங்கேயும் பரவி இருக்குது, எங்கேயும் நிறைஞ்சுதான் இருக்குது.
தண்ணி வந்து அதுக்குள்ள ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த கம்பியை வச்சுட்டு இது பண்றோம். அதுல வந்து அது அயனைசேஷன் பண்ணி கரெக்டா வந்து பவர் வந்து வெளியே எடுத்துரு. இது என்னது தெரியுமா? இங்க மேக்ஸ்வெல்லுடைய கான்செப்ட் இங்க வருது. என்ன சொல்றாரு மேக்ஸ்வெல்? என்ன சொல்றாரு? ஜெர்மனி மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, வெலாசிட்டி பயங்கரமா ஒரு ஆட்டமுடைய வைப்ரேஷன் எப்படி வச்சுக்கலாம். நம்ம வைப்ரேஷன் வச்சுக்கலாம், இல்லை அதிர்ச்சின்னு வச்சுக்கலாம், எப்படி ஜெனரேட்டிங் வச்சுக்கலாம், ரவுண்டிங் வச்சுக்கலாம், ஆக்சிலேஷன் எப்படி வச்சுக்கலாம். மொத்தத்துல இந்த ஆட்டமுடைய வைப்ரேஷன் வந்து பயங்கரமா ஃபாஸ்டா இருக்கிறப்போ வெலாசிட்டி பயங்கரமா இருக்கும். போட்டான் ரிலீஸ் ஆகுதுங்கிறார். போட்டான் ரிலீஸ் ஆகுது. இது நீல்ஸ் போர் சொன்னதுதான். எல்லாமே அட்டாமிக் பத்தி படிச்சிருக்கானுங்க. அல்ல எல்லாமே கற்பனை தான், எல்லாமே கற்பனை. அப்புறம் யாராவது ப்ரூஃப் பண்றப்பதான் இதெல்லாம் கற்பனை ஈக்குவேஷன்ல சொன்னானுங்க. இல்ல தவிர யாரும் செஞ்சு காட்டல. யாருமே பின்னாண்டு வரவனே எவனா செய்வான். இப்ப நாம என்ன பண்றது தெரியுமா? சொல்றது மட்டும் இல்ல, ப்ரூஃபை கையில வச்சிருக்கோம். வெறும் வாட்டர் வச்சுக்கிட்டா மாதிரி இங்கதான் இருக்கு. வெறும் வாட்டர் வச்சிருக்கா, ஆசிட் கிடையாது, அல்கலின் கிடையாது, யூவி சன்லைட் கிடையாது, ஹீட்டு கிடையாது, எதுவும் பண்றது இல்லை. ஒன்லி சிங்கிள் டிராப், ஒன்லி 2 எலக்ட்ரான், அவ்வளவுதான். ஜிங்க் அண்ட் காப்பர், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லடா. வருதுரா, ஃபுல்லா வருதுரா, ஒரு வாரம் இருக்குறாங்க. அது ரீசார்ஜபிள் பேட்டரி வேற. இன்னும் இதை வேற கண்டுபிடிச்சாச்சு, ரீசார்ஜபிள் ஆகுது. அப்புறம் நியூட்ரான் ஜம்ப்னு வேற கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் போட்டான் ரிலீஸ், போட்டான் வந்து பேக்வேர்ட் ரிலீஸ் ஆகுது. ஃபார்வேர்டுல போனது போய் மினிட் எடுத்துட்டு வந்து அப்சர்வ் பண்ணுது. நீல்ஸ் போர் அப்படிதான் சொல்றாரு. நீல்ஸ் போர் ஒன்னா போட்டான வந்து ரிலீஸ் பண்ணணும், அல்லது போட்டான அப்சர்வ் பண்ணணும். அவர் என்ன 2 ஐடியால சொல்றாரு. ஒன்னா ஒளியே வெளியே தள்ளணும், அல்லது ஒளியை உறிஞ்சணுங்கிற. ரெண்டும் கரெக்ட் தான். போட்டான் உமிழ்வுனா வெளியில தள்ளுறது. ஆமா. உறிஞ்சிறதுன்னா போட்டான உள்வாங்கிறது. அப்படின்னா 2 நடக்குது. இந்த பக்கம் உறிஞ்சறது, துப்புறது. ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரியாம உறிஞ்சுது, கண்ணுக்கு தெரியாம துப்புது. 2 கரெக்ட் தான். அப்ப வெளியே தள்ளுதுனாவே உறிஞ்சி தள்ளணும், அல்லது இருக்கிறது தள்ளணும். ஆனா இருக்கிறது தள்ளாது, உறிஞ்சித்தான் தள்ளணும். என்னது? உறிஞ்சிதான் தள்ளணும். எப்படியோ ஒண்ணு. அல்லது இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம லைட் எரியுது இல்லைங்களா? இந்த லைட் எரியறப்போ எப்படி சொன்னாலும் இது கரெக்டா வரும். ஏன்னா இதுல வந்து எப்படின்னா சொன்னாலும் கரெக்டா வரும். நடுநிலைமையா இருக்குது, அதை ரிவைட் பண்ணி நடுநிலைமையாக்கி அதுல இருந்து பவர் வருது. அது ஆக்கங்கள்ல அழிக்க உள்ளமே அதை அப்படியே ஆக்குது, மறுபடியும் அழிக்குது, அது நடுநிலைமை ஆயிடுது. அதுல இருந்து பவர் வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி உரியறது இங்க வெளியில தள்ளுறது, உரியறது தள்ளுறது, அதுவும் வந்துட்டு நியூட்ரலைஸ் பேஸ் தான். இதுவே நடந்துகிட்டே இருக்கீங்க. எப்படி சொன்னா இது, ஏன்னா இது டூவல் மெத்தட். எது பர்ஃபெக்ட், அதாவது என்ன இது பேரு, இதுக்கு என்ன பேரு? அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயமற்றது. எப்படி வேணாலும் நடக்கும்டா அப்படிங்களா? எப்படி வேணாலும் அன்சர்டனிட்டி, அன்இக்வாலிட்டி, அன்சர்டனிட்டி, அன்இக்வாலிட்டி அண்ட் அன்சர்டனிட்டி.